தன்னை அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கோமாளி பேசுறத கேளுங்களேன். அதுவும் இத்தனை வருஷம் கோமாவில் இருந்த வன்மம் பிடிச்ச கோமாளி. 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துன்னு சொல்லிக்கங்க. ஆனா அது மாற்றம் கிடையாது. தனி தொகுதிகளில் வேற வழியே இல்லாம தலித் கேண்டிடேட்களை நிப்பாட்டிக்கிட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டில் பொது தொகுதிகளில் கூட நீ நில்லு ராஜா அப்படின்னு தலித் மக்களை கேண்டிடேட்டா அறிவிச்சாரே இந்த மனுஷன். அது மாற்றம். ஓட்டுக்கு மட்டும் தலித் மக்களை யூஸ் பண்ணிக்கிட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து தலித் மக்களை ஓரமா தூக்கி போட்டுக்கிட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மனுஷன் 8 பேருக்கு அமைச்சர் சீட்டு கொடுத்தாரு. அது மாற்றம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் தாலுகாவில் தலித் சமுதாய மக்கள் வாழ்ற ஒரு கிராமத்துல இறந்தவங்க உடம்ப எடுத்துட்டு போறது கூட ஒரு சரியான பாதை இல்லைன்னு 40 வருஷமா போராடிட்டு இருக்கிற அந்த தலித் மக்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு இப்போ ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்களே. அது மாற்றம். 50 வருஷமா பஸ்ஸே போகாத தலித் மக்கள் வாழ்ற ஊர்களுக்கு இப்ப பஸ் போகுதே. அது மாற்றம். அவ்வளோ ஏன், எங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு நீங்க கதறிட்டு இருக்கும்போது திமுக என்ன பண்ணுச்சு? சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க. இப்போ இந்த மனுஷனோட தாவேகா அரசு திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இது மாற்றம். எல்லாத்துக்கும் மேல ஒன்றிய அரசை எதிர்த்து பேச வேண்டிய நீட்டு பிரச்சனையில தாவேகா அரசை மேடை போட்டு விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் கிடைச்சிருக்க. அது மிகப்பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. தலித் சமுதாய மக்களுக்காக இந்த மாற்றம் எல்லாம் நடந்தது ஆட்சி அதிகார அனுபவமே இல்லாத இந்த மனுஷன் வந்த 2 மாசத்துல. உங்க அரசியல் பார்வை சரியா இருந்தா இந்த மாற்றம் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஓகே, ஒரு தலித். நாடி நரம்பெல்லாம் சாதி பாசம் ஏறி கண்ணில் படுற ஒவ்வொருத்தரையும் இவர் தலித்தான் நான் தலித்தான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடந்தா இந்த மாற்றங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. திரு வன்னியரசு அவர்களுக்கு தலித் மக்களுக்கான ஒரு இலாக்காவை கொடுத்து அவரும் நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த 8 அமைச்சர்களும் மொத்த கவர்மெண்ட்டும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை மாதிரியே தலித் 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 தலித்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமா? சார், இந்த அரசாங்கம் தலித் மக்களுக்கானது மட்டுமில்ல, தலித் மக்கள் உட்பட அத்தனை மக்களுக்கும் பொதுவானது. ஸோ முதல்ல நீங்க திருந்துங்க, அப்புறம் மேடையேறி பேசி மற்றவங்களை திருத்தலாம்.